சென்னை அண்ணா நகரில் போலி மருத்துவர்கள் மூலம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை அளித்த மருத்துவமனை மூடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். மருத்துவமனை மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை அண்ணா நகர்ல மிஸ்டர் ஹேர் கிளினிக் என்ற ஒரு இந்த முடிகளை அறுவை சிகிச்சை நடக்கூடிய இந்த மருத்துவமனையானது செயல்பட்டு வருகிறது. முடிமாற்று சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் உரிய அனுமதி செயல்படுவதாகவும் போலியான மருத்துவர்களை வைத்து இந்த சிகிச்சை நடைபெறுவதாக புகாரானது கிடைக்கப்பட்டதன் பேரில் மருத்துவ சேவை இயக்குநரக அதிகாரிகள் இன்று மதியம் முதல் 12 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டார்கள். ஊரக மருத்துவ சேவை இயக்குநர் கூடிய இணை இயக்குநர் மீனாட்சி சுந்தரி தலைமையில இந்த குழுவானது சோதனை மேற்கொண்டிருக்கிறது. ராஜாராம் என்பவர் இந்த முடி சிகிச்சை அளிக்கக்கூடிய கிளினிக்கை நடத்தி வருவதாகவும் மையத்தில் இருக்கக்கூடிய 2 மேலாளர்கள் உட்பட 15 நபர்களிடம் விசாரணை நடத்தி அண்ணா நகர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள், எவ்வளவு நாட்களாக இங்கு பணிபுரிகிறார்கள் போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த கிளினிக்கில் இருக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்களையும் ஆய்வு செய்யும் பணியிலும் அந்த அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த 1.5 வருடமாக 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளித்திருப்பதாகவும் குறைந்த வைத்தம் 50,000 முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் பெற்று பலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக திவ்யா என்ற நபர், பெரம்பூரை சேர்ந்த திவ்யா என்ற நபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் உரிய அனுமதி இல்லாமலும் மருத்துவர்கள் மற்றும் சான்றிதழ் இல்லாத நபர்கள் முடிமாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தற்போது பூட்டு போட்டப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய உபகரணங்களை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல் நிலையத்தில் வைத்து இந்த 15 பேரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல வெளிமாநில நபர்கள் இந்த சிகிச்சையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கீகாரம் பெற்ற இந்த உரிய மருத்துவம் படித்த நபர்களால் மட்டுமே இது போன்ற முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தகவல் மருத்துவ கவுன்சில் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இவரிடம் அந்த அதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா, அவர்கள் அனைவருமே அது குறித்த படிப்புகளை படித்திருக்கிறதாக போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. தற்போது அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.